ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், மதுரையை காக்க சிவனே நேரில் வந்த கதை தெரியுமா? அதை பற்றிய பதிவுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆன்மீக நகரங்களில் வேறு எந்த நகரத்திற்கும் இல்லாத சிறப்பு மதுரைக்கு உண்டு. சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடல்களையும் நிகழ்த்திய தலம் என்ற பெருமை மட்டுமின்றி, சிவபெருமானே மதுரையை காக்க நேரில் வந்த பெருமையும் உண்டு. சிவபெருமான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தன்னைத்தானே வழிபட்ட பெருமையும் இந்த தலத்திற்கு மட்டுமே உண்டு. உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் இருந்தாலும், அத்தகைய காலத்திலேயே தாங்கள் பேசிய மொழிக்கு சங்கம் வளர்த்த பெருமை தமிழர்களையே சாரும். அந்த பெருமைக்குரிய சங்கம் இருந்த இடம் உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றான ஆன்மீக நகரமான மதுரை. மதுரை மாநகரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமானே நேரில் வந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. நம் நாட்டின் மிக பழமையான ஆன்மீக நகரங்கள் பெரும்பாலும் வட பாரதத்தில் இருக்கின்றன. ஆனால் தென் பாரதத்தில் இருக்கும் மிக பழமையான ஆன்மீக நகரங்கள் 2 தான். ஒன்று காஞ்சி மாநகரம், மற்றொன்று மதுரை மாநகரம். அதிலும் இந்த மதுரை மாநகரம் காஞ்சி நகரத்தை விடவும் பழமையானது. அதே நேரத்தில் பல ஆன்மீக அதிசயங்கள் நிறைந்த ஒரு நகரமாகும். புராண காலத்திலேயே மதுரை மாநகரம் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் மையமாக திகழ்ந்தது. அக்காலத்திலேயே உலகின் பிற பழமையான நாகரிகங்களுடன் தொடர்பு கொண்டு செல்வத்திலும் இன்ன பிற துறைகளிலும் மதுரை மாநகரம் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்தது. 8 திக்கும் புகழ் பரவி கிடந்த மதுரை நகரின் வளர்ச்சியை கண்டு பயமும் பொறாமையும் கொண்டனர் அந்த பாண்டிய நாட்டின் அண்டையை ஆண்ட மன்னர்கள். எனவே தங்கள் ராஜ்யத்தில் வசித்து வந்த மாந்திரிகத்தில் சிறப்பு வாய்ந்த ஜைன மத துறவிகளை வைத்து ஒரு தீய யாகத்தை வளர்த்தனர். அப்போது அந்த யாகத்தில் தீய மாந்திரிக கலையின் மூலம் ஒரு ராட்சத யானை, ஒரு ராட்சத பசு, ஒரு ராட்சத நாகம் ஆகிய விலங்குகளை தோன்றச் செய்து அம்மூன்று விலங்குகளையும் மதுரை மாநகரை அழிப்பதற்கு ஏவி விட்டனர். இதை எப்படியோ அறிந்து கொண்ட அப்போது ஆட்சியில் இருந்த பாண்டிய மன்னன் தன் மதுரை மாநகரையும் அதன் மக்களையும் அந்த ராட்சத விலங்குகளிடமிருந்து காக்குமாறு மதுரையின் நாயகனாகிய சிவபெருமானிடம் வேண்டினான். அப்பாண்டிய மன்னனின் வேண்டுதலுக்கிணங்க மதுரை நகருக்கும் அதை ஆட்சி புரியும் மீனாட்சியின் நாயகனான சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து அந்த ராட்சத விலங்குகள் மீது வீச, அந்த 3 விலங்குகளும் மதுரை நகரத்திற்கு 3 திசைகளில் மலைகளாக மாறியதாக சிவ புராண கதை கூறுகிறது. தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தியதுடன் மதுரையை காப்பதற்காக சிவனே நேரில் வந்துள்ளார். இன்றும் மதுரை மாநகருக்கு 3 திசைகளில் அந்த ராட்சத விலங்குகள் பெயரிலேயே பசுமலை, ஞானமலை, நாகமலை என்று அந்த 3 மலைகளும் அழைக்கப்படுகின்றன. இந்த மலைகளின் அருகாமையிலும் பல வழிபாட்டு தலங்களும் உள்ளன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.